ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. பிரிக்க முடியாதது எது என்றால் அரசியல் சர்ச்சையும் ரஜினிகாந்தும் என்று சொல்லும் அளவிற்கு ரஜினிகாந்த் எந்த கருத்து சொன்னாலும் சர்ச்சையாகிறது. தொடர்ந்து கடந்த பல வருடங்களாகவே நாம் இதை பார்த்து வருகிறோம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்ற விவாதங்கள் இன்னும் கூட சில இடங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வருவார் என்றால் எந்த கட்சியில் சேருவார் என்ற அளவுக்கு சில விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் லேட்டஸ்டாக ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விவாதம் என்றால் அவர் இலங்கை செல்ல வேண்டுமா செல்லக்கூடாதா என்பதுதான். இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக கட்டப்பட்ட 150 வீடுகளை அவர்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு விழாவில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அவர் பங்கேற்க இருந்தார். 9-10 தேதிகளில் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய வடபகுதிகளுக்கு பயணம் செய்ய இருந்தார். இந்த வீடுகளை கட்டி கொடுத்தது லைகா என்ற நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கும் இலங்கையுடைய முன்னாள் அதிபர் ராஜபக்சே அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே தமிழகத்தில் எதிர்ப்புக்கு உள்ளாகி இருந்த ஒரு நிறுவனம். 2.0 என்று சொல்லப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்தின் ஒன் ஆஃப் த தயாரிப்பாளர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். சோ அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என்பது என்ற எதிர்ப்புகள் ஒரு புறமும், மற்றொரு புறம் இன்னொரு காரணமாக இலங்கையில் இன்னும் தமிழர்களுக்கான எந்த நியாயங்களும் வழங்கப்படாமல் உள்ளது. அங்கே 2009 போர் முடிந்த பிறகும் கூட அவர்களுக்கான பல அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத நிலை உள்ளது. அவர்களுக்கான வீடுகள், அவர்களுடைய மனைகள் திருப்பி வழங்கப்படாத சூழ்நிலை உள்ளது. இன்னமும் கூட இலங்கையின் வடபகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்த சூழ்நிலை ஏற்படாத போது அங்க முழுமையான ஒரு அமைதியும் முழுமையான ஒரு வளமும் அந்த தமிழர்களுக்கு திரும்பி விட்டதா என்ற கேள்வி இன்னமும் கூட இருக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே பயணம் செய்தால் அது அங்கே இயல்பான ஒரு சூழ்நிலை, நார்மலான ஒரு சூழ்நிலை இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிடும். அதனால் அவர் அந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும். இப்படி பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், அதே போல திரு பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள் என்று பல இயக்குனர் அமீர் அவர்கள் உட்பட பல பிரமுகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்று அந்த பயணத்தை ரத்து செய்வதாகவும் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்புடன் சேர்த்து அவர்கள் சொன்ன காரணங்களை முழுமனதுடன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று, அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த பயணத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோடவே கூட இனிவரும் காலங்களில் மீண்டும் எனக்கு இலங்கை செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால், இலங்கை தமிழர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் தயவு செய்து அதை அரசியலாக்கி என்னை போக விடாமல் செய்து விடாதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்துதான் இந்த பயணத்தை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார். அப்படியானால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பயணத்தை ரத்து செய்வதில் ஏற்பு என்பது முழுமையாக இல்லையா? இது ஒரு அரசியலாக்கப்படுகிறது என்று அவர் கருதி இருக்கிறாரா? அப்படியானால் ஒரு அழுத்தங்களின் காரணமாகத்தான் இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? ரஜினிகாந்த் அங்கே சென்றிருந்தால் அது சில சாதகங்களை கொடுத்திருக்க கூடுமா அல்லது பாதங்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்க கூடுமா? இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை நாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. இலங்கை பயணம் ரத்து, கட்டாயப்படுத்தப்பட்டாரா ரஜினிகாந்த் என்ற தலைப்பில் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள், நடிகர் திரு மோகன்ராம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதே போல இலங்கையில் தமிழர் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நடத்தி வரக்கூடிய திரு ஜனகன் அவர்களும் இலங்கையிலிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். அனைத்து விருந்தினர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். முதற்கட்டமா இந்த ஒரு விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு தெரிந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் இன்று தன்னுடைய ஒரு நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறது. அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஒரு நடிகராக திரு மோகன்ராம் அவர்கள்ட்டையும் ஒரு பார்வையாளராக திரு ராஜசேகர் அவர்கள்ட்டையும் தான் நான் நிகழ்ச்சியை தொடங்க நினைக்கிறேன். இந்த ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த இலங்கை பயணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை, தற்போது அவர் ரத்து செய்திருக்கக்கூடிய இந்த பயணம், இது பற்றிய உங்கள் இருவருடைய முதற்கட்ட பார்வையிலிருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு மோகன்ராம் அவர்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையாங்கிறது அவருடைய கடிதத்திலேருந்தே ரொம்ப தெளிவாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அதிருப்தியை, என் மனவேதனையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மூத்த அரசியல்வாதி, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், ஆளுங்கட்சியை சார்ந்தவர், திரு ரஜினிகாந்தை கோழை, நிஜ வாழ்க்கையில் இவர் ஒரு கோழை, சினிமாவில் தான் வீரன், அப்படி இப்படி என்று கொஞ்சம் ரொம்ப கொச்சையாக பேசிவிட்டார். அவர் ஏற்கனவே திரு கமல்ஹாசன் அவர்களை சாடியிருந்தார். அவர் சாடியது ட்விட்டரில், நான் பதிலும் அவருக்கு அதிலே கூறியிருக்கிறேன். இப்பொழுது எல்லா தொலைக்காட்சிகளிலும் அவர் பேட்டி வந்து கொண்டிருக்கிறது, ரஜினி ஒரு கோழை, ரஜினி ஒரு கோழை என்று. அப்படி பேசுவது அநாகரிகமாக எனக்கு படுகிறது. அதை தவிர்க்க வேண்டும்.
விவாதங்கள் இருக்கலாம், அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஒரு பக்கம் எனக்கு விடுதலை சிறுத்தையும் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு. நடுவில் நடிகன் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை போல் தான் திரு ரஜினிகாந்தும். அமைச்சர் சொன்னாருன்னு நீங்க சொல்லல. திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் இதுல எம்பி முன்னாள் அமைச்சர். நடிகர்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்ன்றதை நீங்க சொல்றதோட பொருளா புரிஞ்சுக்குவா. நீங்க இதை புதுசா ஏன் கேட்குறீங்க? பல முறை பல நடிகர்கள் பல மேடைகளில் சொல்லி எங்களை வற்புறுத்தாதீர்கள், நாங்கள் பாட்டுக்கு ஏதோ செஞ்சதை தெரிஞ்சதை செஞ்சுட்டு மக்கள் கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா 4 காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டு இருக்கோம், ஏன் எங்களை அரசியல் ஆக்குறீங்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இவர்கள் இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் வந்த பிறகு திரு ரஜினி அவர்களின் ஒரு சின்ன அங்கு அசைவை கூட ஆராயக்கூடிய தன்மை உடையவர்கள் தமிழர்கள். இன்று தமிழர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவரும் ரொம்ப பொறுப்பான நபர் தான். ஹி இஸ் an adult. அரசியல் அழுத்தங்கள் வருதுன்னு சொல்லும்போது திரு மோகன்ராம் அவர்கள் திரு மோகன்ராம் அவர்களும் நடிகர், திரு ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர், மற்ற பல நடிகர்கள் இருக்காங்க. திரு மோகன்ராம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சா அது எந்த அளவுக்கு அரசியலாக்கப்படும்ன்றது ஒரு பக்கம். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை தெரிவிச்சா அதுக்கான ஒரு வேற பார்வை இருக்கிறது இல்லையா? அது இயல்பா அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க, மக்களிடையே எப்படி அறியப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவர்களுக்கான பிரபலத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதற்கான பொறுப்பும் அந்த நடிகர்களுக்கு கூடவே இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த முழு பொறுப்பும் இருக்கு. அவர் அதை பொறுப்போடுதான் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க எல்லாம் ஒரு நார்மல்சி திரும்பிட்டது போல ஒரு சூழ்நிலை, ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படும். அது இலங்கை அரசுக்கு ஆதரவான நிலையா? ஒரு சின்ன क्वेश्चन. திரு ரஜினி அவர்களுக்கு இதுநாள் வரை ஆலோசனை கொடுத்தவர் திரு சோ. எல்லாருக்குமே தெரியும். சோ தான் அவர் எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணுவார். அந்த ஷோ இன்னைக்கு இல்லை, துரதிருஷ்டவசமாக. பலர் அவருக்கு இந்த விஷயத்தில் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்வைஸ் கொடுத்தவங்க நேராக அவரிடம் சென்று அட்வைஸ் கொடுக்காமல் மீடியா மூலமாக அட்வைஸ் கொடுத்தது ஏன்? ஒரு நிமிஷம். பிரஷர் பில்டப். நேரா போய் சொல்லியிருந்தா இவர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் போன் பண்ணியும் பேசியிருக்கிறாரு. திரு வேல்முருகன் அவர்கள் அதை அவர் குறிப்பிட்டே இருக்காரு அறிக்கையிலேயே. இல்ல, நான் இல்லைன்னு சொல்லல, பண்ணலன்னு சொல்லல. எல்லாருமே பிரைவேட்டா அதை ஹேண்டில் பண்ணி குவைட்டா அவரை போய் அட்வைஸ் பண்ணி, இல்ல ரஜினி நீங்க பின்னால போகாதீங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலாக மீடியாவில் அதை முதல்ல ஸ்பிளாஷ் பண்ணிட்டா மனுஷன் இன்னும் ஒரு பிரஷருக்கு உள்ளாகிறார் அல்லவா? எல்லா மீடியா அழுத்தம் சொல்றீங்க, அதைத்தான் அழுத்தம் பண்றேன். நம்ம அந்த பதில் அவங்க கிட்ட பெறுவோம். திரு ராஜசேகர், உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெறுவோம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நம்ம பேசும்போது அவருடைய உழைப்பு, அதாவது ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து சிவாஜி ராவ் கைக்வாடாக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய உழைப்பால் வளர்ந்து தமிழக மக்களின் ஏகோபித்த அன்பையும் பாசத்தையும் அவர்களுடைய எல்லா விதமான ஆசைக்கும் அவர் நடிப்பில் வெளிப்படுத்தி மக்களின் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் அவர் தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்றும் இவர் சொன்ன மாதிரி he should be 65 years if I am right. 65 வயசுலையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் சஸ்டெயின் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக தமிழக மக்களும் உலக தமிழர்களும் ஆதரவு இல்லை என்றால் 65 வயதில் ஒருத்தர் நம்பர் 1 இருக்கிறது முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸில் அந்த 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது, ஜெனோசைட் நடக்கும்போது அவர் எதுவுமே சொல்லலை. அது பெரிய வருத்தம் எல்லாருக்குமே. சரி, அதுக்காக இப்போ போக கூடாது நான் சொல்ல. இப்போ தமிழர்களுக்காக நடிகர்கள் அனைவரும் இணைந்து உண்ணாவிரதம் நடத்திருக்காங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? நடிகர்களை நடிகர்களாக மட்டுமே தமிழகம் பார்த்தால் இருங்க. இப்போ இந்த டாபிக் வந்தனால அதை சொல்றேன். நடிகர்களை நடிகர்களாக பார்த்து ரசித்து விட்டு கை தட்டி விட்டு டிக்கெட் பிளாக்ல வாங்கி பார்த்துட்டு அதோட வந்திருந்தால் தமிழகத்தில் இந்த பிரச்சனைக்கு, இந்த விவாதத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் நடிகர்களை ஒரு கல்ட் பற்றி நம்ம பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அவங்க ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ரஜினி, இன்ஃபேக்ட் நானே கூட கபாலி மாதிரியே ஷூட் போட ஆசை வருது எனக்கு. See, I am forced. See, அந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அவருடைய முடிவு சரி என்றது உங்களுடைய பார்வையா? அவர் முதலாவதாக என்ன செய்ய லைக்கா மேல அவருக்கு ஏன் இந்த லைக்கிங்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருங்க, அவர் படம் எடுக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆமாங்க, அவர் சூப்பர் ஸ்டாரோட அந்த பிராண்டை
இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ரியலி டூ சர்வீஸ்னா இந்தியன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் மிஸ்டர் மோடி வந்து இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஹிம். இஸ் ஐ கம் டு அண்டர்ஸ்டாண்ட் வீட்டுக்கே போனார் மிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு. ஒரு ஆக்டர் வீட்டுக்கு போனார்னா அது இவர் தான். சோ இதெல்லாம் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி ஒரு மோடி மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து சந்திக்கும் போது அதை தமிழர்களுக்காக, தமிழர்கள் நலனுக்காக, இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக மிகவும் அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இப்பொழுதும் இருக்கிறது. நான் அவர் போகக்கூடாது சொல்ல பத்தி எதுவும் பேசவே இல்லை. இல்லங்க நமக்கு தெரியாது இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டாங்க. I don't want to cast aspersions. அவர் என்ன பேசினாரு. இப்போ அவர் லைக்காவோட ப்ரொடக்ஷன்ல அங்க 150 வீடுகள் கூப்பிட்டாங்க போறேன்னாரு. பிரதமர் மோடி கூப்பிட்டிருந்தாருன்னா போறேன்னு இருப்பாரோ. ஒரே நிமிஷம் அசோகா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க இந்தியன் கவர்மெண்ட் 50,000 வீடு கட்டுது. ஆமா சரி, இவருக்கு வந்து எல்லா ரஜினிகாந்த் தேவைப்படுது. இருங்க, அதுதான் எல்லா தகுதியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இன்று வந்து விட்டது. அது யாரால்? உலக தமிழரால், தமிழ்நாட்டில் உள்ள ஃபேன்ஸ்னால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். அவர் அங்க போக கூடாது, சரியான முடிவு. அவர் போயிருந்தாலும் அவர் எதுக்காக போகிறான்றது ரொம்ப முக்கியம். லைக்கா ப்ரொடக்ஷன் போகும்போது தான் இட் ரைசஸ் ஐப்ரோஸ், அதாவது டவுட் வருது. அவர் ராஜபக்ஷ பினாமின்னு சொல்றாங்க. போயிருக்க வேண்டாம். இருங்க, லைக்கா வந்து எனக்கு தெரியாது. ஐ அம் ஒன்லி ஹியர்ஸே பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பதிவு பண்ணல. ஒரு நிமிஷம், நான் பதிவு பண்ணலங்க. லைக்கா வந்து ராஜபக்ஷயோட பினாமின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் பதிவு பண்ண முடியாது. நம்ம யாருக்கிட்டே எவிடன்ஸ் இல்ல, நம்ம பதிவு பண்ண முடியாது. லைக்கா பத்தி ஒரு டூபியஸ் கேரக்டர்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கத்தி படம் அப்போ இதெல்லாம் வந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்காம தவிர்த்திருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த சர்ச்சையை அவர் தவிர்த்திருக்கலாம் சொல்றீங்க. கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். இல்ல போறதா இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் அம்பாசிடரோட போயிருக்கலாம். ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு அழைச்சாங்களான்றது நமக்கு இல்ல. நம்மளே கூட இவங்களே இந்த விடுதலை சிறுத்தைகள், வேல்முருகன், வாழ்வுரிமை கட்சி எல்லாரும் சேர்ந்து கூட போலாம். இப்ப கூட அவர் இலங்கை போகணும்னு தான் சொல்றாங்க. இலங்கை போகணும், லைக்கா மூலம் போக வேண்டாம். லைக்கா மூலம் போக வேண்டாம். அதான் என்னோட ரைட். நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு மோகன் ராம் அவர்களுடைய விமர்சனங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா பதிலளிக்க விரும்புவீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களே கூட அவருடைய அறிக்கையில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன காரணங்கள்ல எனக்கு முழுமையான ஏற்பு இல்லாவிட்டாலும் கூட அந்த அன்பு வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்களுடைய காரணங்கள் அவரை கன்வின்ஸ் செய்யல, வேற ஏதோ ரீசனுக்காக தான் அவர் இதுல இருந்து புல் அவுட் பண்றாருன்ற ஒரு சென்ஸ் அதுல வருது இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல இந்த வேண்டுகோளை எல்லாம் ஏற்று தன்னுடைய பயணத்தை ரத்து செய்தது வந்து வரவேற்கத்தக்கது. அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை நம்ம விவாதிக்கும் போது இதனுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும். நேற்றைய தினம்தான் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன தீர்மானம்னா, அவங்க 8 வருடங்களுக்கு முன்னால் அங்கே நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு 2 ஆண்டுகளுக்கு 2015 ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒரு விசாரணை குழு அமைக்குது. அதில் 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் இலங்கை அரசாங்கம் எடுக்கலை. அந்த விசாரணை துவக்கப்படவே இல்லை. மேலும் 2 ஆண்டு கால நீட்டிப்பு கேட்குறாங்க. கால நீட்டிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகமெங்கும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் அதற்காக பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இங்கேயே நாங்களும் போராட்டங்களை நடத்தியிருக்கோம், பல கட்சிகளும் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இப்படியான வேண்டுகோளை எல்லாம் மீறி அந்த 2 ஆண்டுகள் அவங்களுக்கு கால நீட்டிப்பு கொடுக்கப்படுது. அந்த கால நீட்டிப்பு கொடுக்கப்படுகிற தீர்மானத்துக்கு பாகிஸ்தானும் ஆதரவளிக்கிறது, இந்தியாவும் ஆதரவளிக்கிறது. இட் வாஸ் a consensus. வாக்கெடுப்பே நடக்கல. வாக்கெடுப்பு இல்ல, அதான் இவங்க எதிர்ப்பே தெரிவிக்கல, அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல. தமிழருடைய உணர்வை இந்திய அரசு எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு மதிப்பு தெளிவிக்கல. இந்த நிலையில அங்க இருக்கிற தமிழர்கள் ரொம்ப புண்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இடையில பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் அங்க இருக்கிற நிலையை போருக்கு பிறகு, இப்பொழுது சிறிசேனா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, இப்பொழுதும் அங்க வந்து சித்திரவதை முகாம்கள் இருக்கிறத, அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் அதிகாரிகள் யார் என்று பெயர் குறிப்பிட்டு 5 இராணுவ அதிகாரிகள் பெயர் குறிப்பிடப்பட்டு அவர்களெல்லாம் அங்கே பெண்களை, தமிழ் பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் என்று அறிக்கை, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிற நிலையில லைக்கா நிறுவனம் அங்கே கொண்டு போய் எதுக்காக 150 வீடுகளை அவங்க திறக்க வைக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு, அது ராஜபக்ஷவா யாருக்கு இல்லை, இப்போ ராஜபக்ஷா கிடையாது, அங்கே சிறிசேனா இருக்கார், அங்கே இருக்கிற இலங்கையை ஆட்சி செய்கிற சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஏதோ வந்து பாதுகாப்பாக இருக்கு, அங்கே வந்து தமிழர்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறாங்க என்கிற ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக அவர்கள் இது மாதிரியான தர்ம காரியத்தை செய்கிறாங்க. அவங்க செய்வது அவங்களுடைய விருப்பம். 150 பேருக்கு வீடு கிடைக்குதுன்னா நல்லது தான், அது 10 வீடு கட்டி கொடுத்தாலும் நல்லது தான், பாராட்ட வேண்டியது தான், அவங்களுக்கு தேவை இருக்கிறது.
ஆனால் அதற்கு ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்த விரும்புகிறார்கள்? ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பலாம், அவருடைய நடிப்பை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லைனாலும் அவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார். அவருடைய புகழ் வெளிச்சத்தை அங்கே பயன்படுத்தி அங்கே இருக்கிற அவலங்களை மறைக்கிறதுக்கு அவங்க அதை பயன்படுத்தணும்னு அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. அதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கார், 2 காரணத்துக்காக நான் அவர்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கும்னா, அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க இருந்த ஈவென்ட்ல வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பங்கேற்க இருந்தார், அதுதான் இருக்காரு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்கள் பங்கேற்க இருந்தாரு. இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்களே என்ன வேண்டுகோள் விடுக்கிறாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட, நீங்க வராதீங்க, இதுக்கு நீங்க பலியாகாதீங்க என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த ஊர்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தை ஆதரிச்ச ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு. அங்க இருக்கிற வடக்கு மாகாணத்தை கவுன்சில்ல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். இதை 2 வருஷம் நிச்சயமா அங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் பிரச்சனைகளை அந்த மாகாணத்தோட முதலமைச்சரா திரு விக்னேஸ்வரன் அவர்களும் பார்த்திருப்பாரு. நல்ல பல விஷயங்களை கேள்விப்பட்ட அந்த மாகாணத்தோட முதலமைச்சர் அவர். அப்போ அவங்க ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்கன்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிட முடியுமா? ஒருவேளை அரசுடன் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அவங்க அதை செஞ்சிருக்கல. அவங்க தீர்மானத்தை ஆதரிக்கல, வடக்கு மாகாணம் ஆதரிக்கவில்லை. வடக்கு மாகாண கவுன்சில் அந்த தீர்மானத்தை எதிர்த்து கால நீட்டிப்பு கொடுக்க கூடாது என்று கவுன்சில்ல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. அங்கே தமிழ் கூட்டமைப்பு இருக்கு பாருங்க, டிஎன்ஏ சம்பந்தர் தலைமையில் அவங்க தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இப்பயும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க தீர்மானத்துக்கு. அவங்க என்னன்னா சர்வதேச அமைப்புகளோடு இணைஞ்சு எப்படியாவது இந்த விசாரணை கொண்டு போகணுங்கிற ஒரு யுக்தியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது எத்தனை அது அவர்களுடைய முறையாக இருக்கலாம், அதை பற்றி நான் இப்போ விமர்சிக்க விரும்பலை. ஆனால் இந்த சூழலில் அங்கே போனால் அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு அது அனுசரணையாக அமைந்துவிடும். இது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் வரைக்கும். அதனால அவர் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பு காரணமாகத்தான், அக்கறை காரணமாகத்தான் நாங்க வேண்டுகோளாக விடுத்தோம். அவரை நீங்க போகாதீங்கன்னு கண்டனம் தெரிவிக்கல, நீங்க எப்படி போகலான்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்கள் நட்பின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாக விடுத்தோம், நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று. அந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த காரணங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த காரணங்கள் முழுமையாக அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் தெரிந்தால் நிச்சயமாக அந்த காரணங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா 2 காரணம் சொல்லியிருக்காரு. அந்த யுத்தம் நடந்த இடத்த போய் அந்த தமிழர்கள் சுவாசித்த மூச்சை நானும் சுவாசிக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நம்முடைய மீனவர் பிரச்சனையை அங்கே கவனத்தை கொண்டு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் அந்த சர்வதேச சூழல்ல என்ன நடந்ததுங்கிறது அவர் தெரிஞ்சிருந்தாருன்னா நிச்சயமா அவரே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிருக்கு, வரவேற்க. இந்த விவாதத்தின் இந்த பகுதியில் நான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த ஒரு விவகாரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது. இன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது கூட சொல்றாங்க, ரஜினிகாந்த் இந்த விஷயத்துல துணிச்சலா செயல்பட்டிருக்கணும், ஒரு துணிச்சல் இல்லாம செயல்பட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த விஷயத்துல ஒரு ஒரு தைரியம் இல்லாம இந்த முடிவை, ஒரு துணிச்சல் இல்லாம இந்த முடிவை திரு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்திருக்காருன்னு கருதுறீங்களா? இதுல அவரோட அறிக்கையிலேயே சொல்றாரு, நான் ஏன் இந்த நிலைக்கு வந்தேன், இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு சொல்லி. எதையெல்லாம் அவர் செல்லக்கூடாது என்பதற்காக காரணங்களாக சொன்னார்களோ அந்த காரணத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடிக்கு அவர் இன்று பணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவரோட வார்த்தைகள் இருந்தே தெரிய வருது. இதுக்கு மேல எனத்தை வெளிச்சம் போட்டு இதுல காட்ட முடியும் இல்ல? அதுல அவர் துணிச்சலா செயல்படலன்ற விமர்சனம் விஷயம் அதுதாங்க. அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, முன்னாடி போறதுன்னு முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் போகணுங்கிற ஆசை இருக்கு, போக கூடாதுன்னு சொல்ற காரணத்தை முழு மனசா ஏத்துக்கல, அதனால போகலன்னு சொல்றாரு. அதுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்வீங்க? இல்ல அப்போ அவருக்கான பல யோசனைகள் இருக்கலாம் இல்லையா? இப்போ லைக்காங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேல அவங்க விமர்சனங்கள் கிளப்புறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட தான் அவர் படம் செஞ்சுட்டு இருக்காரு. என்னென்னவெல்லாம் அவர் போக கூடாது என்பதற்காக அரசியல் ரீதியாக அல்லது தயாரிப்பு நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் சொன்ன விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் சென்றிருக்க வேண்டும், அவர் அங்க ஏற்கனவே அவர் செய்த முடிவின்படி நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்க சொன்ன விஷயம். செல்லக்கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றது ஒரு அழுத்தமா பார்க்கப்படும்னால், செல்லணும்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதும் ஒரு அழுத்தமா தானே? இல்ல, நீங்க இதுல செல்லக்கூடாதுன்னு முதல்ல ஆரம்பிச்சது அவங்க, செல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஏன் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. அங்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்றால் இலங்கையில் இயல்பு நிலை வந்து விட்டதாக உலகம் முழுக்க அது அறிவிக்கப்படுவதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்து விடுங்கிறார். நாங்க என்ன சொல்றோம்,
ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போனாரு, அதற்கு பின்னால நம்ம மத்திய அமைச்சர்கள் அங்க போயிட்டே தான் இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி, குறிப்பாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க அவங்களுக்கான வாகன போக்குவரத்து வசதி, மற்ற மறுவாழ்வு உதவிகள், அங்க இருக்கக்கூடிய விதவை பெண்களுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவிகள் பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதை இப்ப யாருமே கேள்வி கேட்கலையே. இல்ல, கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. இந்த ஒரு பிரச்சனை நான் கேட்கணுமா, இந்த டைமிங் இதெல்லாம் தான் क्वेश्चन பண்றாங்க. இந்த டைம் வேற எந்த டைம்? நம்ம தொடர்ச்சியா இலங்கையில நடைபெற்ற இப்ப தேர்தல் நடந்தது, அதற்கு பின்னால் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அந்த அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்துக்குமான நல்லுறவு, அவர்கள் சைனாவோட போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க மறுபரிசீலனை செஞ்சு சிலதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட இன்னும் நெருக்கமா வந்துட்டு இருக்காங்க. ஒப்பந்தம் ஏதாவது அவங்க கேன்சல் நீங்க வந்து குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இல்லங்க சார், நான் முடிச்சறேன். அந்த போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்றோம் முதல்ல சொல்லிட்டு இல்ல கேன்சல் பண்ணல நான் சொல்லிட்டேன். அதுக்கு பின்னால அவங்களோட அதிகமா அவங்களுடைய துறைமுகத்தில் அணுஆயுத நீர்மூழ்கி கப்பல் வந்து நின்னது. சார் தயவு செஞ்சு நீங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து வழக்கமா மத்தவங்களோட கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர், நான் உங்களை அந்த அளவுக்கு மரியாதையா நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்து நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. அதனால இன்றைக்கு பல்வேறு சூழல்கள்ல இன்று இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம், இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டர் போய் அவங்களோட நாடாளுமன்றத்தில் இருந்து 13வது சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிலைமை அங்க அப்பர் ஹேண்ட் எடுத்து 2015ல சொல்லிட்டோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் அவங்களோட பார்லிமெண்ட்ல நின்னு பேசுறது எக்ஸலென்ட்டான விஷயம், மறுக்கவே இல்ல. அதற்கு பிறகான ஃபாலோ அப் என்ன சொல்றாரு, UNHRCல நம்ம எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. கட்டாயம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபாரின் பாலிசில ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்ட்ராட்டஜி? ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு சென்றால் எப்படி ஒரு தோற்றம் மாறிவிடும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எல்லா விஷயத்தையும் நீங்க நினைக்கிற அளவு இதே மாதிரி தான் கவர்மெண்ட் வெளிப்படையா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவன் விரும்புகின்ற விதத்துல சட்டத்திற்கு உட்பட்டு அவங்களுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு நாம வந்து அதற்கான அத்தனை அங்கீகாரங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அது ஒரு நடிகருடைய, அவர் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் சார்பா போகல, அவர் ஏதாவது ஒரு அமைப்பு சார்பில் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகலன்னு போகல, அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதை அரசியலாக்குவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு வேற ஏதோ ஒரு சுய லாபத்திற்காக இந்த பிரச்சனையை கிளப்புறாங்களோன்னு சந்தேகம் எங்களுக்கு வருது. இல்ல இப்போ அவங்க சொன்னதை ஆதாரபூர்வமாக அவங்க சீனாவோட ஒப்பந்தங்கள் மறுக்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அங்கே சீனாவுடைய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவித்ததை பற்றி அவங்க கவலையே படாமல் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இன்றைக்கு கூட என்ன நடக்குதுன்னா அவங்க சொன்னாங்க ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு. இதே வார்த்தைகளை தான் காங்கிரஸ் அரசாங்கத்தின் போதும் சொன்னார்கள். அன்னைக்கு தமிழர்கள் வந்து கொன்றொழிக்கப்பட்ட போதும் இதே வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டது. அதே வார்த்தைகளை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லணும்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒத்துங்க. இன்னைக்கு தமிழர்களுடைய உரிமைகளை பலி கொடுத்து தான் உங்களுடைய வெளியுறவு கொள்கையை நீங்க வந்து நிலைநாட்ட போறீங்களா? வட இலங்கைக்கு போன முதல் பாரத பிரதமரா திரு மோடி அவர்கள் தான் இருந்தாரு. அங்க போய் கடந்த செகண்ட்ல குறிப்பிட்டது போல அத்தனை வீடுகளை திறந்து வச்சிருந்தாரு, அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒப்பீட்டு அளவில் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் மன்மோகன் சிங் கூட தன்னுடைய விசிட்டத்தை கேன்சல் பண்ணார். இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க போனாருங்க. அதை பத்தி அந்த சமயத்தில் ஒன்றும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா அவர் போய் ஏதாவது ரிசால்வ் பண்ணுவாருன்னு, ஏன்னா அவர் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்துருந்தாங்க. இங்க நடக்கிற பிரச்சனைக்கு வந்து இந்து மக்கள் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் இங்க இல்லை, டெல்லியில இருக்கு, நாங்க வந்தா அதை தீர்த்து வைப்போம் என்று திரு நரேந்திர மோடி அவர்களே தேர்தல் எப்படி ஒரு நம்பிக்கை அவர் ஏற்படுத்தினான்னு சொல்றீங்களா? அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான ஒரு தீர்வுகளும் காணப்படல. இன்னைக்கு மீனவர்கள் சொல்றாங்க படகுகள் கூட வந்து பிடிக்கப்பட்டிருக்கு, உங்களால நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீங்க எப்படி மோடி அவர்கள் ஒரு நம்பிக்கை அன்னைக்கு கொடுத்தாரு அதனால எதிர்க்கலன்னு சொல்றீங்களோ, இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் என்ன சொல்றாரு, நான் அதிபர் சிறிசேனாவை சந்திக்கலான்னு இருந்தேன், எனக்கு இந்த மீனவர்கள் பிரச்சனைனால மிகுந்த வேதனை ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான ஒரு சுமூக தீர்வை வந்து நீங்க
காண வேண்டும் என்று நான் நல்ல விஷயம், நல்ல விஷயம். போயிருந்தாருன்னா இதை செஞ்சிருப்பாரு இல்லையா? ரொம்ப நல்ல விஷயங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய மீனவர்கள் மேலான ஒரு பற்று இருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்ன செஞ்சிருக்கணும்? திரு பிரிட்ஜோ படுகொலை செய்யப்பட்டு கிடந்த அவருடைய உடம்பை வைத்துக் கொண்டு எத்தனை நாள் அந்த மக்கள் மன்றாடினார்கள்? போய் பார்த்திருக்கலாமே, அல்லது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே. ஒரு வார்த்தை அதுதான் தீர்மானம். நீங்க எதுக்கு இல்ல இன்னைக்கு அவர் முடிவு பண்ணிட்டார், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா இல்ல நான் அதை கேட்கலீங்க. நீங்க ஏன் இப்ப அந்த காரணத்தை சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க போய் பார்க்கணுங்கிறது, இவர் போய் பிரிட்ஜோவை பார்க்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுல என்னுடைய கோரிக்கை. அதுதான் ஏன்னா இதுக்கான அறிவிப்பு வந்த போது லைகா நிறுவனத்துக்கான வீடுகளை அவர் வழங்குறதுக்காக வர்றாருன்னு தான் அறிவிப்பு வந்தது. உடனே சொல்லிருக்கணும் இல்ல, நான் வீடு கொடுக்கறதுக்காக மட்டும் போல நான் அந்த அத சொல்லிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஓகே நீங்க போயிட்டு வாங்க, இதுக்காக போயிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பீங்களா? நாங்க கூட்டிட்டு போக தயாரா, நாங்க கூட வர தயாரா இருக்கோம். யாரெல்லாம் இவரிடம் வேண்டுகோள் விடுத்தோமோ அவர் வந்தால் அவர் கூட வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் போகலாம், இந்த பிரச்சனைகளை பார்க்கட்டும். இப்போ இது மாதிரியான ஒரு புகழ்ல மீண்டும் ஒரு முறை அங்கே செல்ல வேண்டும்ன்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. நீங்களே புகழ்பெற்ற நபர்கள், இப்படியானவர்கள் அந்த புகழை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பயன்படுத்த திரு கமலஹாசன் அவர்கள் செய்தது போல, அவர் தொடர்ந்து இந்த விமர்சனம் வைத்ததை போல அவரும் அதே மாதிரியான ஒரு நிலையை மேற்கொண்டால் பாராட்டுவோம், வரவேற்போம். ஆனால் என்ன என்ன இப்ப அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாரோ என்ற ஐயம் தான் இன்னைக்கு எழுது. இப்ப நான் கேட்கிற ஒரே கேள்விங்க, 3-4 பாயிண்ட் இருக்கு. லைகா நிறுவனத்தின் சார்பில் நான் இந்த தேதியில் செல்ல போகிறேன்ங்கிற அறிவிப்பு பல நாட்கள் ஆகிறது இல்லையா? லைகா நிறுவனம் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி பண்ணிட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்த தீர்மானம் பாஸ் ஆனது நேற்று. அவங்க அப்ப அப்பவே இல்ல அந்த தீர்மானத்துக்கு ஒரு நிமிஷம், அந்த தீர்மானத்தை திசை திருப்புவதற்காக, அப்படி திசை திருப்ப இந்த தீர்மானம் இப்படி வரப்போகுதுங்கிறத திசை திருப்புறதுக்காக ஒரு வாரம் முன்னாலே அவங்க பிளான் பண்ணாங்களா? தீர்மானத்தை திசை திருப்பன்னு அவங்க சொல்லவே இல்லைங்க. தமிழர்களுடைய நிலை அங்க ரொம்ப அவங்க தமிழர்களுக்கான வசதிகள் நீங்க கேக்குற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். நீங்க அதான் இதுல ஹோல் இவங்க எல்லாரும் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு நிமிஷம். காரணமாக அங்க ஒரு எதிர்ப்பு எழுந்து அந்த தீர்மானம் வந்த காரணத்தினால தங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு தமிழர்கள் கொதிப்புல அவங்க கொந்தளிப்புல இருக்காங்க. அவங்க துக்கத்துல இருக்காங்க. முன்னாடியே அது ஷெட்யூல் பண்ணப்பட்டது. அது எப்ப வேணாலும் ஷெட்யூல் பண்ணப்படலாங்க. இன்னைக்கு இருக்கிற அங்க இருக்கிற சூழல் அந்த மக்களுடைய மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கேள்வி, திரு ரஜினிகாந்த் அங்க சென்றார் அப்படின்னா வெறுமன ரஜினி மட்டும் போவாரா? அனைத்து உலக மீடியாவும் அங்க போகும்ல. நீங்க போவீங்கல்ல, உங்க சேனல்ல இருந்து பல ரிப்போர்ட்டர்ஸ், பல கேமராஸ் எல்லாருமே போவீங்கல்ல. யாழ்ப்பாணம் அது இதுன்னு எல்லா ஏரியாவும் போய் பார்த்து மக்கள் அங்க இருக்கிற ஒரு நிமிஷம் சார் கம்ப்ளீட் பண்றேன். லைக்கா கூட போவாதீங்க. இப்போ போங்க, நீங்க கூட போங்க. ஒரு நிமிஷம் இல்ல ராஜசேகர் அவர் முடிச்சிட்டோம். இல்ல ராஜசேகர் அவர் முடிச்சிட்டோம். அசோகா ஒவ்வொரு தடவை நாங்க கேட்டிருக்க முடியாது. நீங்க தான் அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கல்ல? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சோ அவ்வளவு மீடியாவும் போய் ஆக்சுவல் பொசிஷன் என்ன? சார் சொல்ற மாதிரி கொந்தளிச்சிருக்காங்களா இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரி? இப்பவும் இலங்கையில ஊடகங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம். சர்வதேச ஊடகங்கள் உட்பட பிபிசில தொடங்கி தந்தி டிவி தொடங்கி லைகா நிறுவனம் ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கு. அதுவே நம்ம சேனல்ஸ் கேரி பண்ணல. only few internet media. ஒரு நிமிஷம். இலங்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகங்களும் சரி, தொடர்ந்து இந்த ஊடகங்கள் தான் பதிவு பண்ணிட்டு வருது. ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை போனாதான் அந்த மனித உரிமை மீறல்கள் பார்க்கப்படும். ஒரு நிமிஷம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை செல்லவில்லைங்கிற காரணத்தினால தான் நேத்திலிருந்து எல்லா சேனல்லையும் இலங்கை தமிழர்கள் அந்த உரிமை மீறல், இனப்படுகொலை எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது. அதற்கு முன்னாடியே திரு வைகோ அவர்கள் போராட்டம் நடத்தினாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பேசினாங்க. அது எல்லாமே இதே ஊடகங்கள்ல நேஷனல் மீடியால வந்ததா? நேத்து எல்லா நேஷனல் மீடியாலயும் ரஜினிகாந்த் சாரே இருந்தாரு, ராஜசேகர் இருந்தாரு,
Right. I saw the discussion. So நான் என்ன சொல்ல வரேன், அவரை யூஸ் பண்ணுங்க. இப்ப சார் சொன்னாரு நாங்க கூட்டிட்டு போறோம்னு, அவர் லெட்டர்ல என்ன எழுதிருக்காரு, எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு. இப்ப கூட்டி போங்க, இல்ல அதுதான் சொல்றேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மக்கள் வந்து புதைந்து கிடக்கும் அந்த வீர மண்ணை வணங்கி அந்த மாவீரர்கள் வாழ்ந்த நடமாடிய இடத்துல அவர்கள் சுவாசிச்ச காற்ற நானும் சுவாசிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருக்குமே. ஆனால் இதை அவர் எப்ப வேணா செஞ்சிருக்கலாமே. இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போறேன்னு சொன்னா யாராவது வேண்டாம் சொல்லுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை போக முடியுமா? ஏன் அவருக்கு he is waiting for the right time, right occasion. யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது சார், 150 வீடு கொடுக்க போறோம் வாங்கங்கறாங்க. அங்க இருக்கிற மாநில முதல்வர், அந்த ஏரியால இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. சோ சரி, he knows it's a safe place, it's a correct place, it is the right place now. இந்த லைக்கான்ற ஒரு பேனர் இல்லாம, உதாரணத்துக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் போறேன், மக்களை சந்திக்க போறேன், நான் யாழ்ப்பாணத்துக்கு போறேன், யார் தடுக்க போறா? நிறுவனம் இன்னாரோடைய இது, all that is unproven facts. It may be a fact, it is not. Please let me complete. It's not proven. Okay. Nobody, இவர்களுடைய கட்சி தலைவருமா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், யாருமே லைக்காக்கு எகென்ஸ்டா பேசல. இப்பொழுது உள்ள சூழல் சரியில்லைன்னு தானே தவிர ராஜசேகர் ஒரு காரணம். நோ. Yes. That is the main reason. இவங்க சொல்றாங்க லைக்கா ஒரு மெயின் ரீசன்ங்க. ஒரு நிமிஷம் சார், ராஜசேகர் உங்களுக்கு மெயின் ரீசன் இவர் சொல்லல. முதலில் குரல் கொடுத்தவர் இவர் தலைவர். தமிழர் வாழ்வுரிமை கட்சி அத ஒரு மூணு கட்சிகள் குரல் கொடுத்திருக்காங்க. மூணு கட்சிகள் குரல் கொடுத்திருக்காங்க. அதுல இதுவும் ஒரு காரணமா பேசப்படுது. மெயின் காரணம், they said it will take away the focus. Right. So நான் என்ன சொல்றேன், if he has decided to go, இப்பவும் போலாமே. இப்பவும் ஆல் ஓவர் இந்தியன் மீடியா கூட்டிக்கிட்டு, 4-5 தலைவர்களை கூட்டிக்கிட்டு இந்த பயணத்தினால தான் அது நிறைவேறல. இந்த பயணத்துக்கே போலாமே. ஏன் இந்த பயணத்துக்கு வர மாட்டேன்றாங்க? கூப்பிட்டாங்களா? இது எப்படி? என்ன நீங்க இல்ல சார், இல்ல ரவிக்குமார் அவர் என்ன கேக்குறாரு, அவர் போகலாம், அந்த மக்களை சந்திக்கலாம்ங்கிறதுல எந்த தடையும் இல்லன்னு இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைச்சிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அவங்க வேற யாரோ கூப்பிட்டாங்கன்றது மட்டும் தான் பிரச்சனை. இல்ல, நான் அது கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமயம், இந்த சூழல்ங்கிறது இங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில இப்ப இது மாதிரியான ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க, அந்த மக்களை நான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய அளவுல போக்கஸ் ஆயிருக்கும் அந்த இஷ்யூ. இந்த சூழல் சொல்றமே, எப்பதான் நல்ல சூழ்நிலை அமையணும்? போனாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சை கிடையாது. நீங்க வந்து இதை ரொம்ப சுருக்கி பார்க்காதீங்க தயவு செய்து. அங்க வந்து இன்னமும் வதை முகாம்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு ஆதாரபூர்வமான அறிக்கைகளை மனித உரிமை அமைப்புகள் கொடுத்துட்டு இருக்கா. இதுக்காக நேம் பண்றாங்க 5 ராணுவ அதிகாரிகளை. இது வந்து சூழல் நீங்களும் ஏற்பீங்க, நானும் ஏற்பேன். இந்த பிரச்சனை வந்து, இந்த சூழல் வந்து மாறுறதுக்கு பல ஆண்டு காலம் ஆகும், முழுமையா மாறுறதுக்கு. அப்போ காத்துக்கொண்டே இருந்தால் எப்பதான் அதற்கான நிலை அப்படி ஒண்ணு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலையே நாங்க. நீங்க எல்லாம் நல்லபடியா ஆயிடும், நீங்க அதுக்கப்புறம் போங்க. நீங்க எதுக்காக போறீங்கிறது தானே. நீங்க இந்த பிரச்சனைக்காக நான் போறேன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னால இந்த சூழல் பிரச்சனையா, அந்த ஈவென்ட் பிரச்சனையா, இல்ல இந்த தேதியில போறது பிரச்சனையா? நீங்க இத முழுமையா சேர்த்து பார்க்கணும். நீங்க என்னன்னா, இந்த சமயத்துல யார் இதை எடுத்துட்டு போறாங்க, என்ன நோக்கத்துக்கு இது பயன்பட போகுது அப்படிங்கறதோட சேர்த்து தான் நாங்க பாக்குறோம். இதை நீங்க இங்க போய் பார்த்து, நீங்க இந்த தமிழர் பிரச்சனைக்காக தான் நான் இதை போறேன்னு சொல்றாருல, இந்த ஈவெண்ட்டை விட்டுருங்க. இவர் 9ஆம் தேதி போறாங்கறாருல, 5ஆம் தேதி அவர் போட்டோம். போய் இங்க வந்து நான் வந்து இந்த முதல்ல அந்த இதெல்லாம் விசிட் பண்றேன், மீனவர் பிரச்சனை பத்தி சிறிசேனாவோட பேசி இந்த ஈவென்ட்ல கலந்துட்டா பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன், இவர் உண்மையிலேயே இருக்கு அது மாதிரியான நோக்கம் இருக்கா? பிரச்சனையா இல்லைங்க, அவர் நோக்கமே அது கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு நாள் நோக்கத்தை சொல்றாரு, அது அவர்தான் அவரோட சொல்றாரு. அதுதான் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க உங்க நோக்கத்தை. உண்மையிலே நீங்க உங்களுக்கு அது நோக்கம் இருந்தா நீங்க இப்ப போங்க. நான் வந்து மீனவர் பிரச்சனையை பாரத பிரதமரே பேசி தீர்க்க முடியல, இந்திய அரசு பேசி தீர்க்க முடியல, நான் போய் பேசி தீர்த்துட்டு வாங்களா? கேள்வி ரஜினிகாந்த் அவர்கள் போகவே கூடாதுன்னு முதல்லயும், வேற காரணத்துக்காக போகலாம்னு பிறகும் சொல்லும்போது அப்படி பேசல. நான் சொல்றேன், நீங்க இப்ப அவர் போகாததுக்கு அவர் வந்து இந்த காரணத்துக்கெல்லாம் நான் போக இருந்தேன் அப்படின்னு ஒரு காரணத்தை ஒரு ஜோடிக்கிறார். சூழல் சரியில்லை அப்படின்னு சொன்னா, எப்ப வேணாலும் இப்பவே போகட்டும் ஒரு வாரத்துல அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சூழல் மாறிடுதா? ஒண்ணு. ரெண்டாவது,
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேதியில அவர் அங்க போறது மூலமா இது உலகத்துக்கு வேற மாதிரி மெசேஜ் கொடுக்குன்னு சொன்னா, நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இவர்கள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ராஜபக்ஷே அவர்களை எந்த சூழல்ல சந்திச்சாங்க? இந்த டெலிகேஷன் எப்ப போச்சு? அப்போ இதை விட ஒரு கொடுமையான சூழல்ல யாரை குற்றம் சுமத்துறார்களோ நேரடியாக, ராஜபக்ஷே பதவியேற்பு விழாவுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த ராஜபக்சேவை இவர்கள் கட்சியின் தலைவர் பார்த்த போது அப்ப சூழல் மாறலையா? அப்ப அது என்ன மெசேஜ் கொடுத்தது? அப்போ இவர்களுக்கு அவசியப்பட்டால் அவங்களுக்கு எது அட்வான்டேஜஸ் நினைக்கிறாங்களோ அப்ப நாங்க போவோம் இலங்கைக்கு. இன்னைக்கு ஈவென்ட் பிரச்சனையானா ஈவென்ட் பிரச்சனை இல்ல, சூழல் பிரச்சனையானா இல்ல, நீங்க முன்னாடியே போங்க, ஆனா வேற காரணத்துக்கு போங்க. அப்போ விஷயங்கள்ல தெளிவாக இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இலங்கையிலிருந்து தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மிடையே இணையக்கூடிய திரு ஜனகன் அவர்களிடத்துல நான் கேட்க விரும்பக்கூடியது, முதல்ல இந்த ரஜினிகாந்த் சர்ச்சைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சில அடிப்படையான விஷயங்களை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். 2009 போருக்கு பிறகு பல விஷயங்கள் அங்க வட இலங்கையில செய்யப்பட்டிருக்கிறதா இலங்கை அரசாங்கம் சொல்லி வருகிறது. அது செய்யப்படவே இல்லை அப்படின்னு மறுபுறத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இதுல உண்மையான நிலை அங்க என்ன இருக்கிறது? தற்போது அங்க தமிழர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது? அதுல இருந்து தொடங்க விரும்புறேன் திரு ஜனகன். உண்மையில் 2009ஆம் ஆண்டு இந்த கொடூர யுத்தம் முடிவெடுத்த பிறகு எமது பிரதேசங்கள் இன்னும் காணிகள் விடுபடாமலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் பூர்ணப்படுத்தப்படாமலும் 7 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை உண்மையில் பல்வேறு விடயமாக பார்க்கப்பட்டாலும் இன்று 7 ஆண்டுகள் கடந்தும் நம்மளுடைய பிரதேசங்களில் வீடுகளை கூட கட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அந்த வீடுகளை இந்திய அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய சூழலில் நாங்கள், அது மாத்திரமல்லாமல் இன்று ஒவ்வொரு வீடுகளையும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களே தங்களுடைய உறவுகளுக்காக கட்டி கொடுத்துக்கொண்டிருக்கின்ற விடயங்களும் நாங்க பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்த 150 வீடுகளை கட்டி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, இந்த இலங்கையை சேர்ந்த அல்லது முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு தமிழனுடைய சொந்த உழைப்பில் கட்டப்பட்ட தமிழனால் கட்டப்பட்ட வீடுகள். அந்த வீட்டினை தமிழ் பிரதேசத்தில் தான் கட்டியிருக்கின்றாரே ஒழிய சிங்களவர்களுடைய பிரதேசத்தில் அல்ல. அப்படி கட்டிருக்கக்கூடிய வீடுகளை எங்களுடைய இந்தியாவுடைய நடிகராகவும் ஒரு இந்தியாவுடைய ஐடலாகவும் காணப்படுகின்ற சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அதனை துறந்து வைத்தார் என்றால் ஒரு விடயம் தெளிவாக தெரியும். 7 ஆண்டு கழிந்து கூட எமது மக்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் இன்னும் வரையும் வீடு கட்டி கொடுக்க முடியவில்லை. அந்த வீடுகளை கூடவே எமது மக்களை கட்ட வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்பதை உலகத்துக்கு அறிய தந்திருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த சூழ்நிலையில் அவருடைய வருகையை இன்று நிறுத்தியவர்கள் ஒரு விடயத்தை இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைவற்றையும் ஒருவருடைய தமிழ் மக்களுக்கு செய்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தை வெளிக்காட்டாமல் தடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். இங்கு இருக்கின்ற சூழ்நிலை இன்று ரஜினிகாந்தருடைய வருகை எவ்வாறுபட்ட அடிப்படையில் பார்த்தாலும் கூட திரு ஜனகன் குறுக்கிடுறதுக்கு ரொம்ப அவருடைய வருகையினால் பல்வேறு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மக்களுடைய காணிகள் இழக்கப்பட்டு அவர்கள் நிற்கதியாக இருக்கின்ற சூழ்நிலைகள் உலகத்துக்கு அறிய வந்திருக்கப்பட்டிருக்கும். அதுவும் இந்த ஐநாவில் 2 ஆண்டுகள் அவர் எமது அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை கூட ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவருடைய வருகை மாற்றி இருக்கும். அது மாத்திரமில்லாமல் திரு ஜனகன் நீங்க சொல்ற கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வாறு நீங்க தீர்மானிப்பீர்கள்? ஒருவரை வரவிட வேண்டும், அவர் என்ன சொல்லுகின்றார் என்று வைத்துத்தான் தீர்மானிக்கணும். யதார்த்தம் என்பது அவர் வந்தால் எல்லாம் மாறிவிடும், மக்கள் எல்லாரும் நல்லாக இருக்கின்றார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், வெளி உலகம் தெரிந்துவிடும் என்று சொல்வது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. ஒருவர் வந்து அந்த உண்மையை வெளியில் சொன்னால்தான் அதுதான் யதார்த்தத்துக்கு உரியதாக மாறும். நிச்சயமாக ரஜினிகாந்துடைய வருகை இலங்கையில் இடம்பெற்றிருந்தால், அதுவும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பகுதிக்கு சென்றிருந்தால், நிச்சயம் எமது மக்களுடைய நிலையை அவருடைய வாயால் சொல்லப்பட்டிருந்தால் இது உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியினை அரசியல் தாண்டி சென்றிருக்கும் என்ற நம்பிக்கைதான் நமக்கு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த துர்ப்பாக்கியமான சூழ்நிலையை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகின்றோம்.
ரைட். திரு ஜனகன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் திரு ரவிக்குமார் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, அவர் திரு ஜனகன் சொன்ன கருத்துக்களை நம்ம பார்த்தோம். ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய விசிட்டே கூட இலங்கை அரசு எந்த அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறதுன்றதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் அவர் வந்து இங்கே வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்ததும் ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரணும்னு தான், அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானத்தை ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தை அவங்க வரவேற்கிறாங்க. வடமாகாண கவுன்சில் எதிர்த்து தீர்மானம் போட்டாலும் அதை மீறி அவர்கள் அப்படி பண்றாங்க. இரண்டு விதமான மனப்போக்குகள் இருக்கு. நீங்க ஒருத்தவருடைய இதை வந்து இன்னைக்கு வாய்ஸை நீங்க இங்க வெளிப்படுத்துறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா என்ன நிலைப்பாடுன்றது நான் கேட்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அது அவர் ஒருத்தர் அவருடைய நிலைப்பாட்டை சொல்றாரு. அதுதான், அதுக்கு வேறுபட்ட நிலைப்பாடும் இருக்கு, அதுவும் வந்திருக்கு. இல்ல, பட் இந்த क्वेश्चन ஒரு வேலிடிட்டி இல்லையான்னு கேக்குறேன். அவர் சொல்ற லாஜிக்ல ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களே அங்க வந்து இங்க இலங்கை அரசுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லைன்றதை எக்ஸ்போஸ் பண்ற விதமா அவர் பேசினாலோ, இல்ல அந்த ஈவென்ட்டே கூட அதை எக்ஸ்போஸ் பண்ற விதமா தான் இருக்கு. ஏன்னா இது அரசு கட்டி கொடுத்த வீடு இல்ல, அப்ப வீடு கூட கட்ட முடியாத நிலையில அரசு இருக்கு அப்படிங்கறது வெளியே வந்திருக்கும்ன்ற. அதாவது நீங்க இப்ப அண்மையில தான் இந்தியாவுடைய தூதர் அங்கே போய் வந்தார். போய் அவங்கள பார்த்துட்டு அந்த ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு முன்ன வடக்கு மாகாண கவுன்சிலையும் பார்த்து தமிழர் தலைவர்கள்லாம் பார்த்து நீங்கள் இலங்கை அரசுக்கு இணக்கமாக செயல்படுங்கள்னு வேண்டுகோள் விடுத்துட்டு வந்தார். சரி, இந்தியாவுடைய தூதரே வர்றாரு, நம்முடைய நிலைமையெல்லாம் வெளியில் தெரியும் அப்படின்னு அவங்க நம்பியிருந்தால் அதுக்கு என்ன விளைவு வந்திருக்கு? ஒன்றும் வரல. இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி போய் பேசினா நல்லது தான், அவருடைய எதிர்பார்ப்பு யார் வந்து இதை வெளிப்படுத்தினாலும் நல்லது தான் என்ற அந்த எதிர்பார்ப்பை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அது உண்மையிலே அவர் உள்ளத்திலிருந்து வருகிறது. ஆனால் என்ன, கடந்த 8 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து 8 ஆண்டுகள் ஆயிருக்கு. எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. மாணவர்கள் போராடி இருக்கார்கள், சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, எத்தனையோ போராடி இருக்காங்க. அந்த கொதிநிலை இருந்தப்போ நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ அவ்வளவுதான். அதை தவிர்த்து அதை பற்றி ஏதாவது அவர் சொல்லியிருக்காரா? இல்லது இவ்வளவு மீனவர்கள் மீது வலைகளா இருக்க இது பண்ணுவது அவசியம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் சொன்னீங்க மன்மோகன் சிங் எதிர்த்தோம், மோடி எதிர்க்கல. அப்ப மோடி அவர்களை அப்ப ஏன் பேசல? இப்படி ஒரு கேள்வி வந்துட்டே இல்ல இல்ல நான் இது பாருங்க, நீங்க தயவு செய்து இதை எல்லாத்தையும் சுருக்கி கொச்சையா பாக்காதீங்க. இல்ல நான் சொல்ல வரேன், நீங்க இவர் இப்படி போனால் இதை செய்வார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கணும், ஒரு பிரைமா பேசி இருக்கணும். இவர் போனா இவர் போய் உடனடியாக இந்த பிரச்சனையை எழுப்பார், ஹைலைட் பண்ணிடுவாரு, தமிழர் பிரச்சனையை வந்து உலகறிய கொண்டு வருவாரு அப்படின்னு நம்புறதுக்கு அவருக்கு காரணம், அவருக்கு ஏதாவது இது முழுக்க முழுக்க இலங்கை அரசுக்கு சாதகமா போயிருங்கிறதுக்கான பிரைமா பேசி என்ன இருக்கு? ஏன்னா இவருடைய மௌனம் தான் பிரைமா பேசி. 8 ஆண்டு கால மௌனம் பிரைமா பேசி. இவ்வளவு படுகொலை நடந்த போது அவர் காத்த மௌனம் பிரைமா பேசி. இல்ல இவ்வளவு பேசினாரு, அவ்வளவு உணர்ச்சி வசமா பேசினாரு, பல விஷயங்கள். அதுதான் சொல்றேன். இல்ல திரு ஜனகன் அவர்கள் என்ன சொல்றாரு அதெல்லாம் விடுங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு இதுல என்னங்கிறதே விடுங்க. திரு ஜனகன் அவர்கள் என்ன சொல்றாரு, இது இலங்கை அரசு கட்டி கொடுத்த வீடுகளே இல்ல, அப்போ ஒரு தனியார் கட்டி கொடுக்க வேண்டிய வீடுகளை தான் அங்க திறக்க வேண்டிய நிலை இருக்கு அப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆயிருக்குமே தான் சொல்றேன். இன்னைக்கு ரஜினிகாந்த் பாருங்க, அவங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. காணாமல் போன எங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தாருங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய காணிகளை மீட்டு தாருங்க, ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு தாருங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் உலகம் முழுக்க போய்கொண்டே இருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் போய் தான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணுங்கிற நிலைமையே இல்லைங்க. அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய பிரச்சனைகளை, உரிமை குரல்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன், இவர் போய் அவங்க வந்து பண்ணுவாரு, அப்படி ஹைலைட் பண்ணுவாருன்னு நம்புறதுக்கு இவர்கிட்ட அதுக்கான முகாந்திரம் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். திரு ஜனகன், உங்ககிட்ட மற்றொரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன். திரு ரவிக்குமார் அவர்களும் அதை எழுப்பினாரு. நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்திருந்தா பல சாதகங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முன் வச்சீங்க. ஆனா இதே இலங்கையை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேற கருத்தை சொல்கிறார். இலங்கையிலே இருக்கக்கூடிய வேற சில அமைப்புகள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கான முகாந்திரமும் இருக்கிறது இல்லையா? இது வந்து இலங்கை அரசுடைய அவர்களுடைய கருத்துக்களுக்கு சாதகமாக போய்விடுமோ, அங்க ஒரு இயல்பு திரும்பி விட்டதுன்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டு விடுமோன்ற அச்சமும் இருக்கு இல்லையா? இதுல சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக காணப்படுகிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் என்னவென்றால், அதாவது
ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே வராமல் மோடியிடம் இடையே அதனை கதைக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வசனத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவில் இருந்து கொண்டே மோடியுடன் பேசலாம் என்று. அவரே ஒத்துக்கொண்டார் என்னவென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தான் மோடியுடன் பேசக்கூடிய வல்லமை பொருந்தியவர் என்று. அந்த வல்லமை பொருந்தியவர் தான் எமது பிரதேசத்துக்கு வர வேண்டுமே ஒழிய அந்த வல்லமை பொருந்தாத இன்னொருவர் இந்த பிரதேசத்துக்கு வருவதனூடாக உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நமது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து உருவாக்கப்பட்ட எமது முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கூட பங்கு பெற்றுவதாக இருந்தது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்றது கூட நான் சொன்னது கருத்தாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் எமது மக்களுடைய பிரச்சனையை, அந்த மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருப்பதனை எமது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். முதலில் அவர் ஒரு நடிகர், அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஆகவே அவர் தனிப்பட்ட ரீதியில் தனது முடிவுகளை நாங்கள் தடுக்க முடியாது. முதல் அவருக்கு அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த முடிவில் எமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதனை நாங்கள் எவ்வாறு சாதகமாக பயன்படுத்தலாம் என்றால் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நல்ல முடிவினை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்று நழுவில் இருப்பதை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் கூட அதுல பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகளை கூட இலங்கையில விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாகத்தானே இருக்கிறது. அங்க அவர்களை கூட இந்த ஐநாவுடைய தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுமை கூட முழுமையா அந்த மக்கள் ஏற்றிருக்கிறார்களா என்ற சந்தேகம் கூட மற்ற அரசியல் கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. ஒருவேளை ஐநாவினுடைய தீர்மானத்தை வரவேற்காமல் விட்டிருந்தால் ஒரு யதார்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த 2 வருட காலங்கள் வழங்கப்படாமல் இருந்தால் அடுத்த வரக்கூடிய ஐநாவினுடைய கூட்டத்தொடரில் இலங்கைக்கான அஜெண்டா, இலங்கையில பேரு அந்த அஜெண்டால இருக்காம விட்டிருக்கும். ஏனென்றால் இலங்கைக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிரவுண்ட் ரியாலிட்டியில அங்க இலங்கை அரசு சரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கலன்னா அதெல்லாம் ஐநால பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இல்லை, உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய கள நிறுவனத்தை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் இன்று நல்லாட்சி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த இலங்கை அரசாங்கம் தங்களுடைய செயற்திட்டங்களை தங்களுடைய அரசியல் அடிப்படையில் செய்து கொண்டு போகலாம். இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்ற குரலை நாங்கள் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்று ஐநாவிலே நாங்கள் இந்த 2 வருடத்தை கொடுப்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை செய்திருந்தால் நிச்சயமாக அது வித்தியாசமான ஒரு விடயத்தை நோக்கி நகர்ந்திருக்கிய ஒழிய தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. சாதாரணமாக இருக்கின்றேன், ஒருவேளை இந்த 2 வருடம் கொடுக்காமல் இதோடு இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருந்தால் என்ன தீர்வு எங்களுக்கு கிடைத்திருக்கும்? இன்று ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மிக அழுத்தங்கள் மேலும் மேலும் கொடுக்கப்பட்டு கொண்டு போகின்றன. அந்த இடைவெளியும் அழுத்தமும் கொடுக்கும் பொழுதுதான் இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையான விடயங்களை தர முடியும். வெட்டொன்று தொண்டொன்று முடிக்க முடியும் என்றால் இதனை நாங்கள் 2009க்கு பிறகே முடித்திருக்கின்றோம். இந்த ஐநாவுடைய இந்த திட்டத்தினில் இன்று நாங்கள் யதார்த்தபூர்வமாக சிந்திக்க வேண்டும். உண்மையான கள நிறுவனத்தை பார்க்க வேண்டும். இந்தியாவில் இருந்து கொண்டு அரசியல் பேசுவது இலகுவாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் படுகின்ற கஷ்டம், எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை உண்மையினை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை வேறையாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை அனுசரித்து பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. திரு ரவிக்குமார் குறுக்கிட விரும்புறீங்க. இல்ல, அவர் சொல்வது இன்னைக்கு இது மாதிரியான பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியிருக்குன்னு. ஏன் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் போராடியது, வேண்டுகோள் விடுத்தது, வடக்கு மாகாண கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதற்கென்னா 2 ஆண்டு கால அவகாசத்தில் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. எனவே இதை ஜெனரல் கவுன்சிலுக்கு ஐநா பொது அவைக்கு இந்த ரெஃபர் பண்ணி அங்கே சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணையை துவக்க வேண்டும். வடகொரியாவுக்கு எதிராக எப்படி நீங்கள் செய்திருக்கிறீர்களோ அதை போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை அவங்க கொடுத்தாங்க. அதற்கு இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவுங்கிறது அதுக்கு ஒரு டைலூட் பண்றதா தான் போச்சே ஒழிய இல்ல. ரைட், நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த விவாதங்களை இதை எடுத்துட்டு போக வேண்டாம். நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல லைக்காவுடைய ஈவெண்ட்டுக்கு அவர் போறதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நீங்க மற்ற காரணங்களுக்காக போயிருக்கலாம், நான் இதுக்கு போயிருக்க வேண்டாம் அப்படிங்கறத சுட்டி காட்டினீங்க. கத்தி திரைப்படம் வெளிவந்த போவே நீங்க சொன்னது போல இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது, அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போனுச்சு. இது 2014 கத்தி படம் வந்தது. அதுக்கப்புறம் 2016 ஒரு படம், 2017 ஒரு படம்,
அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய 2.0, கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய சபாஷ் நாயுடு, அதற்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படம், இது எல்லாத்தையுமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் எந்த எதிர்ப்புமே வரல. அப்போ சில செலக்டிவா இதே யாழ்ப்பாணத்துல இதே இடங்கள்ல பாடகர் திரு டி.எம். கிருஷ்ணா போய் இசை கச்சேரிகள் நடத்திட்டு வந்தார். அப்ப எந்த சர்ச்சைகளும் இல்லை. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் போறாருன்னு சொல்லும் போது சர்ச்சைகள் வருது. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஒரு செலக்டிவான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம். இல்ல நீங்க ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. அந்த இலங்கையிலேருந்து பேசின ஜனனன் வந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். 7 வருஷமா இந்த அரசு ஒன்றுமே செய்யவில்லை. அங்க இருக்க முதலமைச்சர், வடக்கு மாகாண முதலமைச்சரால் ஒன்றும் செய்யல, ஹி இஸ் ஹெல்ப்லெஸ். அதே மாதிரி இந்த டிஎன்ஏ அந்த அவங்க குரூப்பும் ஒன்றும் செய்ய முடியல யாராலையும். ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருமே அங்கே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வெளியில சொல்ல முடியாது. எல்லாரும் பதிவு பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஏற்பாங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறது எதிர்ப்பு செலக்டிவா இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம். நீங்க வந்து இந்த லைக்காவை ஒரு சூப்பர் பவரா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நடிகர்கள் இந்த சினிமா எல்லாம் வச்சு சொன்னீங்கல்ல, வெளியவே வரக்கூடாது. அதுக்கு பிறகு எனக்கும் இன்னொரு பேர் இருக்கு. யமன்னு ஒரு படம் வந்துச்சு. இது எல்லாமே லைக்கா தான். நானும் ரவுடிதான்ற படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லைக்கா தான். விசாரணைன்ற தேசிய விருது வாங்கின படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது லைக்கா தான். பாருங்க, இத வந்து எதிர்ப்பு வரலன்னு கேக்குறாங்க. அதுதான காஸ். இருங்க, அதான் நான் சொல்றேன். நீங்க இலங்கையில் நடந்த ஜீனோசைட், தமிழர்கள் கொல்லப்பட்டது, தமிழ் உணர்வாளர்கள், இதை வந்து சினிமா நடிகர்களோடு ஒப்பிடுவதை ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும். ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம், இவங்க எல்லாம் வந்து லைக்கா கிட்ட பணம் இருக்குது, எல்லாரும் இட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். நான் அதை குறை சொல்ல. ரஜினிகாந்தும் சரி, சபாஷ் நாயுடு, கமல்ஹாசன் சரி, எல்லாருமே, ஈவன் உதயநிதி ஸ்டாலின், அவங்களாம் வந்து காசுக்கு வாங்குறாங்க, இப்ப நடிக்கிறாங்க, அதோட விட்டுறணும். அவங்கள வந்து ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஹைப் என்றால், தமிழக மக்களும் உலக தமிழர்களும் ஒரு சாதாரணமா இருந்த ஒரு மனிதனை உலக சூப்பர் ஸ்டாராக கொண்டு போய் நிறுத்துந்து தமிழர்கள் மட்டுமே. அந்த தமிழர்களுக்காக அந்த தமிழர்களுக்காக ரஜினிகாந்த் லைக்கா பத்தி சொல்லும்போது நடிகர்கள் பணம் வாங்கிட்டு லைக்கா கிட்ட பணம் இருக்குதுங்க. என்னுடைய கேள்வி, நீங்க இப்ப ஏன் ரஜினிகாந்த் போக கூடாதுன்னு சொல்றீங்கன்றது இல்ல. இப்ப மட்டும் எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்க இல்ல, பொதுவாவே இந்த எதிர்ப்பு இருக்கிறது. இப்ப மட்டும் எதிர்க்கக்கூடியவர்கள், கத்தி திரைப்படம் எதிர்க்கப்படுகிறது ஒரே காரணத்திற்காக. ஆனா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்த படம் அப்படிங்கிறதுனால அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இன்னொரு படம் எதிர்க்கப்படுவதில்லை. அப்ப அதுல வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாரு, நடிகர் விஜய் இருக்கிறாருன்ற காரணமா, இல்ல வந்து இதுல திரு ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆயிருக்காருன்ற காரணமா? இல்ல, நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது விஜய்க்கு மேல. அவருக்கு அந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த ஃபேம், பாப்புலாரிட்டி, பணம் எல்லாம் கொடுத்தது தமிழர்கள். விஜய்க்கும் இப்ப இஸ் இன் தி செகண்ட் ரேங்க். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் படம் வரும்போது மத்தவங்க வந்து இன்சிக்னிஃபிகன்ட் நினைக்கிறாங்க. தமிழ அவங்க நடிகர்கள், இவங்க வந்து பொறுப்பு. ஒரு நிமிஷம், நடிகர்களை போயிடக்கூடாது, நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்றது தான் நோக்கம். இல்ல நிச்சயமா கிடையாது. நடிகர்களை அவர்கள் செய்யும் தொழிலை செய்துவிட்டு, படத்தை பார்த்துவிட்டு, கை தட்டி விசில் அடித்து அவங்க மறக்க வேண்டியது தமிழரின் கடமை. அதை தவறும் பட்சத்தில் தமிழனுக்கு ஏற்படும் அவமானம் இதுன்னு நினைக்கிறேன். நடிகர்களுக்கு அரசியல் ஆசை காட்டுவது நாம் தான், அதை தடுக்க வேண்டும். பயன்படுத்தி சார் பணம் இருக்கிறதுக்காக என்ன பண்ண முடியாதுங்க. ரிசர்வ் பேங்க் வாசல்ல போய் படுத்துக்க முடியுமா? உள்ள பணம் நிறைய இருக்குதுன்னு அந்த மாதிரி லைக்கா கிட்ட பணம் இருக்குதா, எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறான். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க தான் அதை எதிர்க்கிறீங்க. இல்ல எதுக்கலங்க, நீங்க தான் அதை எதிர்த்தீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. லைக்கா கிட்ட பணம் இருக்குது. லைக்கா இங்க அவன் இலங்கை தமிழர், ரைட், அவன் we respect him, he is a businessman. பட் அந்த பிசினஸ் மேனை யூஸ் பண்ணி யூஎன்ல ரெசல்யூஷனை 2 வருஷமா தள்ளி போட்டுட்டு வராங்க. ஒரு அரசு ரெசல்யூஷனுக்கு சம்பந்தமே இல்ல. there is a link. லைக்கா ஐநால போய் எதுவுமே பேசல. லைக்கா பேசுறாங்க. லைக்காவோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் போகும்போது ரெசல்யூஷன் தள்ளி போச்சுன்னா சொல்றாங்க. ரெசல்யூஷன் தள்ளி போலங்க. தமிழர்களுக்கு இது ஒரு யூனிட்டியா இருக்காங்க, தமிழர்கள் நிம்மதியா இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் வந்து கையாட்டினாரு, டாடா காமிச்சாரு, 150 வீடு திறந்தாருன்ற போது இட் will tell upon அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் யூஎன்ல. அதுதான் சொல்ல வரோம். அனைவரிடமும் இறுதியான கருத்துக்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை. நடிகர் மோகன்ராம் அவர்களிடத்துல தொடங்க விரும்புறேன். ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு சொல்லும் போது, நான் அரசியல்வாதி இல்ல, நான் ஒரு கலைஞன், இந்த விஷயங்கள்லாம் அரசியலாக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவருடைய அறிக்கையில வெளிப்படுத்துறாரு. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்துக்கள் அரசியலாக்கப்படுதுன்னா அதற்கு அவரும் ஒரு காரணம் தானே. 96ல அவர் அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு, 98ல அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு, தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பத்தி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு,
பல சமூக பிரச்சனைகள்ல அவர் கருத்து தெரிவிச்சிருக்காருன்னும் போது இயல்பா அவருடைய கருத்துக்கள் அரசியல்வாதிகளால பார்க்கப்படதானே செய்யும். இப்ப எனக்கு ஒண்ணு புரியலைங்க. அவர் அரசியல் கருத்து தெரிவிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் பேசவே இல்லை, அவர் பேசவே இல்லைன்னு சார் சொல்றாரு. இப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? ட்வீட் பண்ணும். பேசினாலும் தப்பு, பேசலைனாலும் தப்பு. நீ பேசினா ஏன் பேசினேன்னு கேட்போம். நீ பேசலைன்னா நீ பேசாத காரணத்தை சொல்லி அதனால நீ லங்கைக்கு போறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவோம். இதுல என்ன, இப்ப ரஜினிகாந்த் பிரச்சனையா, அந்த விழா பிரச்சனையா, இல்ல அங்க சூழல் பிரச்சனையா, இல்ல ஐநால பிரச்சனையா? 7 வருஷமா தமிழர்களுக்காக ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. 7 வருஷமா தமிழர்களுக்காக ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. இப்ப இவர் ஒரு புதுசா ஒன்னு 5ஆவதாக சொல்றாரு. இப்போ ரஜினிகாந்த் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா பார்க்கப்படுறதுக்கு யார் காரணம்? ரஜினிகாந்த் பொலிட்டிக்கல் ஃபிகரா பார்க்கப்படுறதுக்கு அவர் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி எந்த ஒரு இந்திய பிரஜையும் தன் கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது. அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை அரசியலாக பார்ப்பதோ, சமூக ரீதியாக பார்ப்பதோ, வியாபார ரீதியாக பார்ப்பதோ பார்ப்பவர்களில் கண்களை பொறுத்தது. இட் இஸ் an the eye of the beholden. பார்க்கிறவங்க தான், நம்ம பார்வையில் தான் இருக்கிறது. ஸோ நம்ம எப்படி பார்க்கிறோமோ அது அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ லெட் அஸ் பி வெரி கிளியர். ஒரு தனி நபராக அவர் ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் அழைத்தது வீடுகளுக்காக, ஒரு நல்ல காரியத்துக்காக. அவர் அங்க போயிட்டு இந்த ஆடியோ கேசட் ரிலீஸுக்காகவோ இல்ல சவுண்ட் ரிலீஸுக்காகவோ போல, இல்ல படத்தோட இல்ல அப்பவும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள், ஒரு நிமிஷம், கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகும்பொழுது, அவர் ஈஃபாக்கு போகும்போது அதை அப்செக்ட் பண்ணிட்டு ஷாருக் கான் வீட்டிலும் அமிதாப் பச்சன் வீட்டு வாசலிலும் மும்பையில் போய் செய்து அந்த ஒரு வாரத்துக்கு அகில இந்தியாவிலும் இலங்கையில் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கறது நம்ம பிரஷர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணோம்னா ஆல் ஓவர் இந்தியா தமிழர்கள் அங்கு படும் அவஸ்தையும் கஷ்டத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை இழந்து விட்டோம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரைட். திரு ராஜசேகர், உங்களுடைய இறுதியான பார்வை? இல்ல, நான் ஒரு இலங்கை எக்ஸ் எம்பி ஒருத்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், அவர் சொன்னதுதான் என்னுடைய கருத்து. எப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பட்டத்தை கொடுத்தது தமிழ் மக்கள், தமிழர்கள், உலகத் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் எல்லாரும். இந்த சூப்பர் ஸ்டாருடைய குட் ஆஃபீஸை பயன்படுத்தி அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்களிடம் நிச்சயமாக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவருடைய 2 டாட்டர்ஸும், ஒருத்தர் யூஎனுக்கு போய் இப்போ டான்ஸ் பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு வந்தாங்க, இன்னொருத்தர் அனிமல் போர்டில் அம்பாசிடராக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டாரை பிரைம் மினிஸ்டரும் மதிக்கிறாரு. மதிக்கும் போது இதை இவர் இலங்கை போய் தான் பண்ணலாம், இங்க உட்கார்ந்தே பண்ணலாம். அந்த இலங்கை எம்பி சொன்ன மாதிரி மெட்ராஸ்ல உட்கார்ந்து அவர் வீட்டில் உட்கார்ந்து ஒரு போன் பண்ணாலே பல விஷயம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஸ்டார். தமிழர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, உயர்வு, பணம், எல்லா புகழ் எல்லாமே அதை தமிழர்களுக்கு அதிகமா கண்டிப்பா பயன்படுத்தணும். அதான் எதிர்பார்க்கிறோம். அவர் இலங்கைக்கு போனோம், இவங்க எல்லாரையுமே எங்களெல்லாம் கூட்டு போனாலும் நாங்கெல்லாம் போக தயாரா இருக்கோம். ரைட். திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். இந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரஜினிகாந்தும் அப்படின்னு வரும்போதே இயல்பா சில கேள்விகளும் சேர்ந்து வந்திருது. ஆர்கே நகர் உங்களுடைய வேட்பாளர் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தாரு. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்ல அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு ஆனா திரு கங்கை அமரன் மீண்டும் பேசும்போது கூட திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு எனக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு அவர் மறுத்த பிறகும் கூட அதே கருத்தை வலியுறுத்தி பேசுறாருன்னும் போது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இமேஜை பாரதிய ஜனதா கட்சிக்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். திரு கங்கை அமரன் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஏதோ வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு அறிமுகம் கிடையாது. இல்ல, 2 பேருக்கு ஏற்கனவே நட்பு இருக்கு, அறிமுகம் இருக்கு. அதனால இதுல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் கங்கை அமரனை பார்த்தாரு அப்படின்னு இல்ல. அதனால அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய கங்கை அமரன் ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, அவருதான் என்ன கூப்பிட்டாரு, வாழ்த்து தெரிவிச்சாரு, இந்த வேட்பாளர் விஷயம் சம்பந்தமா தான் நாங்க பேசணும், என்னென்ன கான்வர்சேஷன்ஸ்னு எல்லாத்தையுமே சொல்றாரு. 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன் அது அவங்க 2 பேர் தான் சொல்ல முடியும். அதனால அவங்களோட லெவல் ஆஃப் இன்டிமேசி பிளஸ் ரிலேஷன்ஷிப் அதுல ஒரு கருத்து சொல்றாங்க.
இயல்பாவே அந்த ஒரு பார்வை பார்க்கப்படுது இல்லையா? பிரதமர் மோடி அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறதாக இருக்கட்டும், பேசுறதாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவை வந்து திருப்பதற்கான ஒரு முயற்சி இருக்கா அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்கப்பட்டு வரக்கூடிய நீங்க வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப அவரோட வீட்டுக்கு போனாரு. அப்ப தெளிவா அப்ப அவர் சொன்னது என்னன்னா, அவர் உடல்நலம் இல்லாத போதே நான் வந்து விசாரிக்கணும்னு நினைச்சேன். இப்ப வந்து நான் வந்து இந்த நேரத்துல சென்னை வரும்போது நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் தெளிவா சொல்லி, அதுவே ஒரு தனிப்பட்ட நட்பு ரீதியானது. அதுல இன்னைக்கு நம்மளோட டாபிக்ல ஏன் வந்து அந்த ஈவென்ட்ல அவர் வந்து அங்க கலந்துக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு அரசியல் நெருக்கடிய அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் ஏன் பார்க்கப்படுகிறது? இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த சகோதரர் சொல்றாரு, நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமாங்கிற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நான் முடிச்சறேன். இன்னைக்கு சூழல் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கான விஷயங்கள் இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம செய்ய வேண்டியது அங்க அதிகமா இருக்கு, அங்க கொடுக்க வேண்டிய அழுத்தம் அதிகமா இருக்கு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதே சமயம் நிலைமை சுமூகமாகி கொண்டிருப்பதை ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விரும்பவில்லையோ, அதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பயணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு நினைக்க தோணுது. திரு ரவிக்குமார், உங்களுடைய அழுத்தம் கொடுப்பதாக திருமதி வானதி அவர்கள் சொன்னார்கள். ஆமாம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது இப்போ அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் வந்து மோகன்ராவ் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், யாரால் அழுத்தம் கொடுக்கப்படுது, என்ன மாதிரியான அழுத்தம்? அவர் ஒரு கோழை என்ற வசை அவர் மீது வீசப்பட்டு அவர் மேலே இன்னைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதுதான் இன்னைக்கு கண்டிக்கத்தக்கது. திருமதி வானதி அவர்கள் நிச்சயமாக அந்த வசையை அந்த வசையை அவங்க வந்து நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள். ஏன்னா அதனாலதான் அவங்க கருத்து சொல்லல. அடுத்தது அவங்க வந்து முதல்ல ஒண்ணு சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் போவேனான்னு சொன்னீங்களே உங்க தலைவர் அப்போ போகலையான்னு. அந்த நேரத்தில் அந்த இனப்படுகொலை நடந்து இந்திய பாராளுமன்ற உறுப்பினரோட குழு போகுது. அங்கே அந்த கேம்பில் வைக்கப்பட்டதான் என்ன நிலைன்னே தெரியாது. வேற யாரையுமே அனுமதிக்கல, சர்வதேசத்திலிருந்து யாரையுமே அனுமதிக்கல, ஊடகங்கள் அனுமதிக்கப்படல. அந்த சமயத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அங்கே போய் என்ன நடந்ததுங்கிறத அவர்களுக்கு தெரியாமையே ஒளிப்படம் வரைக்கும் எடுத்துட்டு வந்து அதில் வந்து ஜூனியர் விகடனில் ஒரு தொடராகவும் எழுதி அதை வெளிப்படுத்தினார். அதுக்கு தான் அதை பயன்படுத்தினோம். அது போல நாங்க இப்ப ஒண்ணும் இல்ல, அவர் வந்து அரசியலுக்காக போறாங்க. நீங்க தான் குறுக்கிட வேணாம்னு சொன்னீங்க. ஏன்னா இப்பவும் அவர் போய் இப்படி ஹைலைட் பண்ணட்டும். அவர் மட்டுமல்ல, எந்த ஒரு இது மாதிரியான புகழ் வாய்ந்த எந்த திரைப்பட கலைஞர் நிறைய பேர் போயிருக்காங்களே. அந்த போர் நடந்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில இருந்து எத்தனை திரைப்பட கலைஞர்கள் போனாங்க அதை பற்றிய விஷயங்களை இங்க வந்து சொல்லியிருக்காங்க. திரு பாரதிராஜா போயிருக்கிறார், இங்க இருக்கிற கௌதமன் போன்ற இயக்குநர்கள்லாம் போயிருக்காங்க. எத்தனை திரைப்பட நடிகர்கள் அங்க போய் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த கொடுமை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி இவரும் போய் வந்து இங்க வந்து இப்படி நடக்குது, இதற்காக இந்திய உண்மையிலேயே அவருக்கு வந்து பிரதமரோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைக்கு அந்த மக்களுக்கு சாதகமா ஏதாவது பேசினார்னா நல்லதுதான். இன்னைக்கு அவர் செய்யட்டும். ஏன் இப்ப வந்து 2 பக்கம் அறிக்கை வெளியிட்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதே உணர்வோடு உண்மையிலேயே அந்த மக்களுடைய மூச்சு காற்றை சுவாசிப்பதற்காக போகணும்ன்ற அந்த இயக்கத்தை நாங்க வந்து மதிக்கிறோம். அதே உணர்வோடு பாரத பிரதமர் அவர்களே, நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி இந்திய அரசுடைய ஆதரவை ஈழத் தமிழர்களுக்கு நீங்க ஆதரவாக மாற்றுங்கள், அதற்கு முன்வாருங்கள் என்றுதான் நாங்க கேட்கிறோம். நான் அப்ப என்ன ஒண்ணே ஒண்ணு கேட்க விரும்புறேன், ரொம்ப சுருக்கமா. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டு போ. அவர் திரு மோகன்ராவ் அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பட்டத்தையும் இந்த செல்வாக்கையும் கொடுத்து தமிழர்கள் அவருக்காக தான் நாங்க சொல்றோம். தவிர்த்து நீ போகும்போதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு போ நாங்க சொல்ல கிடையாது. பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன பிறகுதான் நீங்க வந்து சாதாரண பஸ் கண்டக்டர் சிவாஜி ராவ் கைக்வாட் தான் யாருமே கண்டுக்க போறது இல்ல. சூப்பர் ஸ்டாரா நாங்க அந்த பெருமையை கொடுத்திருக்கோம். நீங்க தமிழர்கள் செய்யுங்கன்னு சொல்றோம். நன்றி. அதே உங்களுடைய இறுதியான பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு சர்ச்சை இந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிக இல்ல நேர்களே. ஆனால் இது வந்து திரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்துடன் இவ்வளவு பிரபலமாக சர்வதேசங்களில் ஒரு அறியப்படக்கூடிய ஒரு நபர்
முதல்வராக இருக்கும்போது நிச்சயமாக இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே கூட இறுதியில ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்க முடியும். அது திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக நடக்குமா, திரு சிறிசேனா அவர்கள் மூலமாக நடக்குமா, திரு திருமாவளவன் அவர்கள் மூலமாக நடக்குமா, ஐநா மன்றத்தின் மூலமாக நடக்குமா, யார் மூலமாக நடந்தாலும் அந்த இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால், அவர்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேறும் என்றால் அது வரவேற்கத்தக்க விஷயமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு சர்ச்சையை பொறுத்தவரை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய முடிவை அறிவித்திருக்கிறார். அதே அவருடைய முடிவாக நாம் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.